வித்யாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. வித்யா வந்து வேலைக்கு கிளம்புறதுக்காக வெளியே வராங்க. அங்கே வந்து பார்த்தா வெளியே அந்த முருகன் வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னா என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. வணக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இப்போதாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சும்மா சொல்லாதீங்க, நான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. ஐயோ கோவப்படாதீங்க, இப்போ தான் வந்தேன். வந்த உடனே அப்படியே லாஸ்ட் ஸ்டெப்பு காலடி எடுத்து வச்சு காலிங் பெல் அடுத்தலான்னு நினச்சா அதுக்குள்ளே நீங்கள் கதவை திறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் சொல்கிறாரு. அதை கேட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே வித்யா வந்து சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? மறுபடியும் திருஷ்டி கயிறு துணி ஏதாவது கொடுக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் என்ன திருஷ்டி கயிறு விற்கிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் கேட்குறாரு. அப்போ எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. நீங்கள் 2 நாள் வெளியே வரவே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முருகன் சொல்றாரு. ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. எப்பவுமே இந்த டைமுக்கு தான் வெளியே வருவீங்க, ஆஃபீஸ் போவீங்க, ஆனால் 2 நாளாக நீங்கள் வெளியே வரல அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுக்கிறாரு. ஆமாம் எனக்கு 2 நாளாக ஆஃபீஸ் லீவு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறோன்னே அப்படியாங்க எனக்கு இப்போதாங்க நிம்மதியாக இருக்குது. நீங்கள் 2 நாளாக வரலன்னு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங் சொல்கிறாரு அவர். ஆமாம் நான் இந்த நேரத்தில் ஆஃபீஸ் போவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன ஸ்டாக்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. அது ஐயோயோ அதெல்லாம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் சொல்கிறாரு. ஒரு பொண்ணு எப்போ எங்கே வருவா எப்படி வருவான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் அதுக்கு அக்கறைன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்கிறாரு. அதை கேட்ட வித்யா வெக்கப்பட்டுட்டே அக்கறையா, எம்எல் அக்கறை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட முருகன் வந்துட்டு அக்கறை வைக்கிறதுக்கும் பாசம் வைக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் தேவைங்களா? நம்ம மேலே ஒருத்தவங்க அக்கறை வச்சிருக்காங்க அப்படின்னா அது நம்மளை பிடிச்சிருக்கிறதுனால தானே அப்படின்னு வேற சொல்கிறாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. உடனே அவர் வந்துட்டு அது என்னமோ தெரியலைங்க, உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்களை நினைக்காம இருக்க முடியல, உங்களை பார்க்காமே இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல கையை வச்சு செவுத்த சுரண்டிட்டு நிற்கிறாரு. அதை பார்த்து வித்யாவும் அப்படியே வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே என்ன அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது பரத்தும் சந்தியாவும் நடித்த படம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அது படம், நான் கேட்குறது லவ் ஃபீலிங் காதல் அப்படின்னு உளறிட்டு இருக்காரு இவர். அதை கேட்ட வித்யா நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முருகன் வந்து நான் அதை தவிர ஒன்றுமே நினைக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பேச்சை மாற்றிட்டு வித்யா வந்து சரி இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்கிறதுக்காக தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி சொல்லிட்டீங்களா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொன்னோன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உடனே வித்யா வந்து ஒரு நிமிஷம், அன்னைக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டீங்கல்ல, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் ஆகலை, ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தலையாடுறாங்க. முருகன் போனதுக்கு அப்புறமா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த வித்யா வந்து அதையெல்லாம் மறந்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துட்டு கனவு கண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனா வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த வாசலில் நின்றுட்டு வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் வித்யா கிட்ட எந்த பேச்சுமே காணோம். அப்படியே நின்று பார்த்துட்டே உள்ள வந்தவங்க வந்து வித்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே வித்யா திரும்பி வாங்க வாங்க நான் உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. என்னையா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா. ஆமாம் ஒரு சின்ன ரொமான்ஸ் விஷயத்தை பற்றி யோசிச்சேன், உடனே உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொன்ன உடனே மீனா வந்து எங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மீனா வந்து பர்ஸ்லேருந்து ஃபோனை கையில் எடுக்கிறாங்க. ஆமாங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே குட் மார்னிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வளர்றாங்க. அதை கேட்ட மீனா வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க என்னை அடிக்கடி ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னது ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஆமாங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு வீடு வரைக்கும் வராங்களா அப்படின்னா போலீஸில் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு வித்யா வந்து இல்லைங்க அவரை பார்த்தா அந்த மாதிரி ஆளாட்ட தெரியல, ரொம்ப பழமாக தான் இருக்காரு, எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வித்யா. அதை கேட்ட மீனா இருந்துட்டு எதுக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா, நானே வந்து ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வித்யா வந்து எனக்கு ஒருத்தர் லைஃப் பார்ட்னராக வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னு கேட்ட உடனே இல்லை வரப்போறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி, அவர் கேரக்டர் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க. யாரையாவது பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே இல்லை எங்கள் வீட்லேயும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆளோட ஃபோனை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட வித்யா வந்துட்டு என்கிட்ட தான் ஃபோன் இருக்கே, ஏங்க நான் என்ன இப்போ உங்களுக்கு ஃபோன் பேசுறக்கா வாங்கி வைக்க சொன்னேன், இப்போல்லாம் வந்து ஒருத்தரோட ஃபோனை வாங்கி வச்சாலே அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்க யார் எப்படி என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மீனா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்டோடனே ஆமாம் நீங்கள் கேட்ட உடனே அவர் உங்கள் கையில் ஃபோனை கொடுத்தாரு அப்படின்னா அவங்க நல்லவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், ஆனால் உங்ககிட்ட ஃபோனை கொடுக்க பயந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்துட்டு ஓ இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுசாக இல்லை ஒன்றும் இல்லைங்க, நிறைய படத்தில் காமிச்சிருக்காங்க, அவங்க கிட்டேருந்து ஃபோனை ஒரு நாள் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கோங்க, அவருக்கு யாரெல்லாம் கால் பண்ணுறாங்க எந்த மாதிரியெல்லாம் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அந்த ஆளோட குணம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நல்ல ஐடியாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே மீனா வந்துட்டு நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு யாரையோ பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட போங்க நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வித்யா உட்காந்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு போய் அந்த பக்கம் நின்று வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க.
அதை பார்த்த மீனா இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு வெக்கப்படும் போது இவ்வளோ சூப்பராக இருக்கீங்க, வெக்கப்படும் போது எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. போங்க நீங்கள் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்களா, இருங்க நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க வித்யா. எங்க திரும்புங்க சும்மா திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. பாருங்க பாருங்க எத்தனை அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா காமிக்கிறாங்க. சரி போங்க மீனா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க வித்யா. மீனா வந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ வெக்கப்பட்டுக்கிட்டே நில்லுமான்னு சொல்லி நினச்சிக்கிட்டே, சரிங்க நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே வெக்கப்பட்டுட்டே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வித்யா. வெளியே கிளம்பி போன மீனா வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முத்துக்கிட்ட நேராக போய் அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. என்ன மீனா எடுத்துட்டியா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. எடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்த்து முத்து வந்து பர்ஃபெக்டாக எடுத்துருக்கிறப்போ நீ நல்லா சிஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட இப்போல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இதை வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. தாத்தா கூட வந்தார்ல, அவருக்கு வந்து இந்த ஃபோட்டோ வச்சு தாத்தா கிட்ட கேட்டு இதில் யார் வந்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போனவருக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. அவர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க முத்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாத்தா பாட்டி 2 பேரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நான் ஒரு 2 ஃபோட்டோ அமைச்சிருக்கேன், அதை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் வந்து ஆமாம் 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோ அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த 2 ஃபோட்டோவையும் தாத்தா கிட்ட காமிச்சு, அந்த 2 பொண்ணில் யாரோ ஒரு பொண்ணு தான் வந்து அன்னைக்கு ஃபோனை விட்டுட்டு போனதா தாத்தா சொன்னார், அது யாருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே அந்த தாத்தாவோட பேரை வந்துட்டு, நான் ஒரு வேலை விஷயமா ஊருக்கு வந்திருக்கேன், 2 நாள் அங்கே போயிடுவேன், அங்கே போனதுக்கப்புறமா தாத்தா கிட்ட காமிச்சிட்டு அது யாருன்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்து யோசிச்சுட்டு, சரிண்ணே நீங்கள் அங்கே போன உடனே இந்த விஷயமா கேட்டுட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காராமா, வந்துட்டு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி முத்து சொல்லவும், 2 நாள் ஆகுமா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், 2 நாள் வெயிட் பண்ண மாட்டோமா, தாத்தா பார்த்துட்டு மட்டும் சொல்லட்டும் மீனா, அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட மீனா வந்துட்டு, பார்த்துட்டு அவங்க 2 பேருமே இல்லைன்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அப்படி எல்லாம் இல்லை மீனா, கண்டிப்பாக இது பார்லர் அம்மாவோட வேலை தான், ஒரு வேலை அவங்க 2 பேருமே இல்லைன்னா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி யோசிக்கலாம், நீ வண்டி ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.